கைஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய ஆப்பில் கடந்த 5ஆம் தேதி வந்து அப்டேட் ஒர்க் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ 5, 6, 7, 8, 9, 10 ஸோ இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் கேப்ச்சா வந்து ஒரே கேப்ச்சரில் நம்மளுடைய அமௌண்ட்டு சீலிங் வந்து முழுக்க எல்லா அமௌண்ட்டையும் நம்மளால் எடுத்துக்க முடியுது. இதை வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க நண்பா. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் லாங் வந்து இதை சீலிங் சிங்கிள் இதில் நம்மளால் எடுத்துக்க முடியுமா, ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்க முடியுமா சிங்கிள் கேப்ச்சாவில் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க நண்பா. அது வந்து கண்டினியூஸாக வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடியே சொல்லியிருந்த போல் ஏதாச்சும் அப்டேட் அவருக்கு போயிட்டுருக்கு இப்போது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேப்ச்சா வந்துட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோன்னா நிறையவே இப்போ வந்து மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ வர பொங்கல் வர நெருக்கத்தில் இருக்கிறதால ஸோ பொங்கல் வரைக்கும் சிங்கிள் கேப்ச்சா வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இது வந்து கண்டினியூஸாக வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இது முழுக்க கம்பெனி சைடில் மட்டும் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த அப்டேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த சிங்கிள் கேப்ச்சா வந்து வரும். மற்ற டைமில் பார்த்தோன்னா இது வந்து நம்ம ஆட்ஸ் பார்த்து கேப்ச்சா பார்த்து பண்ணுற போல தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டினியூஸாக வராது நண்பா. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா டைம் செட் போட்டு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்ற போல் கேட்டிருந்தார் நண்பா. இன்றைக்கி பார்த்தோன்னா டேட்டு 11. ஸோ நாளைக்கு 12, நாளைக்கு ஈவினிங் பார்த்தோன்னா 6 o'clock மேலே பார்த்தோன்னா டைம் செட் போட்டு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து யார் வந்து சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் க்ரோன் மெம்பராக இருக்கீங்களோ ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த செட் போட்டு வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ மற்றவங்க யாருமே வந்து நீங்கள் ஓஎம்ஓ பிஎம்ஓ வந்து சூஸ் பண்ண முடியாது. இது வந்து நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து எல்லோரும் சூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து யார் க்ரோன் மெம்பராக இருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த டைம் செட் போட்டு வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்னா இப்போது ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார். நண்பா நான் வந்து இப்போ க்ரோன் மெம்பராக இருக்கேன். எனக்கு கீழே வந்து டேரெக்ட்லேயும் ஒரு க்ரோன் மெம்பரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 4 ஸ்டார் சூஸ் பண்ணி ஸோ 6 மாதங்களுக்கு 6 மாதத்துக்கு வந்து அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ குறிப்பிட்ட டைம் வந்து அவருக்கு 6 மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டில் ஒரு க்ரோன் மெம்பரை ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸோ அடுத்த டைம் செட் போட்டு நம்ம சூஸ் பண்ணி ஸோ 4 ஸ்டாரோ 2 ஸ்டாரோ 8 ஸ்டாரோ நம்மளால் வந்து சூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அதில் என்ன நான் நண்பர் கேட்டிருந்தார். நண்பர் இப்போ நான் 6 மாதங்களுக்கு முடிஞ்சிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் அடுத்த க்ரோன் மெம்பருக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுமா டைம் செட் போட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் நண்பா. அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஆக்டிவேட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி 13ஆம் தேதி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா அதே 6 மாதம் முடிஞ்சு இப்போ 13ஆம் தேதி டைம் செட் போட்டு ஓப்பன் ஆகுதுன்னா அகைன் நீங்கள் சூஸ் பண்ணி 4 ஸ்டாரோ 2 ஸ்டாரோ 8 ஸ்டாரோ அகைன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டைம் செட் போட்டு வந்து ஆக்டிவேட் ஆகும் நண்பா. ஸோ நண்பர் கேட்டிருந்தார். நண்பா இப்போ 6 மாதம் எனக்கு முடிஞ்சிச்சு அடுத்த க்ரோன் மெம்பராக நான் டைரெக்டில் போட்டுட்டேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டைம் செட் போட்டு ஓகேவாமான்னு கிடையாது நண்பா. அப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த டேட்டுக்கு இப்போ ஈவினிங் வந்து நாளைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் வந்து அகைன் அந்த 6 மாதம் முடிஞ்சவங்க போயிட்டு இப்போ 4 ஸ்டாரோ 8 ஸ்டாரோ 2 ஸ்டாரோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க நண்பா. இது வந்து நல்லா கவனமாக புரிஞ்சுங்க. நிறைய பேருக்கு இது வந்து தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ க்ரோன் மெம்பராக தான் இருக்கீங்க. உங்களுக்கு டேரெக்டில் யாரையுமே சேர்க்கலை. அப்படி இருக்கவங்க டைம் செட் போட்டு வந்து சூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களாலையும் சூஸ் பண்ணிக்க முடியும் நண்பா. பட் என்னென்னா நீங்கள் வந்து 2 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ 8 ஸ்டாரோலாம் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியாது. பட் நீங்கள் டேரெக்டில் யாருமே சேர்க்கலை, நீங்கள் வந்து க்ரோன் மெம்பராக மட்டும்தான் இருக்கீங்க, எங்கள் டவுன்லைனில் யாருமே சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து இன்னர் டபுள் ஆப்ஷன் வந்து பண்ணிக்கலாம் நண்பா. அப்படி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க இப்போ இன்னர் டபுள் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸோ 2 rupeesலாம் வராது. 4 rupees 10 rupees 6 rupees அகைன் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களால் 1 ஹவரில் 1.5 ஹவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 480 ரூபா ஃபுல் செல்லிங் வந்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும் நண்பா. டைம் செட் போட்டு நீங்கள் சூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆப் ஹோம் பேஜ் மேலே கார்னரில் 3 டாட் ஐக்கான் இருக்குல்ல நண்பா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா மேலே டைம் சேவர் ஆப்ஷன் இருக்குல்ல நண்பா. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து கீழே கார்னரில் க்ரோம் சைட்டு இருக்கா, நீங்கள் க்ரோம் உள்ள சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க நண்பா. நீங்கள் க்ரோம் சைட்டை ஓப்பன் பண்ணோடனே ஸோ அடுத்த பேஜ் இது போல் தான் வரும். நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் என்னவோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய யூசர் நேமை நீங்கள் அந்த போட்டுக்கிங்க நண்பா. ஸோ என்னுடைய யூசர் நேம் என்னவோ அதை நாங்கள் போட்டோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் வந்து பார்த்தோன்னா கீழே வந்து டிஸ்பிளே ஆகிடும். அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுற போல் இருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். வெயிட் பண்ணுங்கள்.
சரி ஓகே நண்பா, நீங்கள் ஓடிபியை என்ட்ரி பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ அடுத்த பேஜ் இது போல் தான் வரும். ஓகே நண்பா, இப்போ நீங்கள் டைம் சேர் போர்ட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த அக்செப்டட் சிஎம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குல்ல, அதில் கீழே பாருங்கள் 8 ஸ்டார் 4 ஸ்டார் 2 ஸ்டார் இன்னர் டபுள் டைம் சேவர் நாட் ரிக்கெட் லேட்டர்னு இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு டைரெக்ட்லேயே நீங்கள் க்ரோன் மெம்பரை சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாரோ 4 ஸ்டாரோ 2 ஸ்டாரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் க்ரோன் மெம்பராக தான் இருக்கீங்க, எனக்கு டைரெக்டில் யாருமே சேர்க்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா இன்னர் டபுள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு, இதுதான் நல்லது. ஸோ இதுதான் சப்போஸ் நீங்கள் வந்து நண்பா 8 ஸ்டார்னு 8 ஸ்டார்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 ஸ்டாரை சூஸ் பண்ணிங்கன்னா 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து கேப்சா வந்து எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ 8 ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் டைம், 2 ஸ்டார் பார்த்தீங்கன்னா 1 இயர் டைம் நண்பா. ஸோ உங்களுக்கு ஏற்ற போல் நீ வந்து செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டைம் செட் போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாமல் போயிட்டு, ஸோ நீங்கள் ஆல்ரெடி க்ரோன் மெம்பர் ஆக்டிவேட் ஆகி இருந்தாலும் தெரியாதவங்க போயிட்டு ஓகே பண்ணி இல்லை இன்னர் டபுள் நாட் ரிக்கீடோ நீங்கள் அப்படி போயிட்டு ஏதாச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் க்ரோன் மெம்பராக இருந்து டேரெக்டில் டைம் செட் போட்டு சூஸ் பண்ணி ஆக்டிவேட்டில் இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிடும். அகைன் நீங்கள் பார்த்து 4 ரூபா 2 ரூபா ஆட்ஸ் பார்த்து 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் பார்த்தோன்னா கேப்சா வந்து ஒர்க் பண்ணுற போல் இருக்கும். நீங்கள் வந்து க்ரோன் மெம்பராக இருக்கீங்க, சப்போஸ் டைம் செட் சூஸ் பண்ணாதவங்க மட்டும் போய் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க. மற்றவங்க யாரும் ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி டைம் செட் போர்ட்டில் இருக்கீங்கன்னா ஓகே பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அகைன் ஒரு நண்பர் வந்து சொல்லி நிறைய பேர் வந்து அந்த தவறை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டைம் செட் போட்டு வந்து சூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ மேலும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் சால்வ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. நண்பா பாய்.